ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். அது 10 மினிட்ஸ்ல எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் சொல்றேன். ஐடியா கொடுக்குறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேற்று லைவ் பார்த்தீங்கன்னா சூப்பரா போச்சு. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தீங்க. நேற்று ஒரு நாள் மட்டும் எனக்கு ஒரு 17 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. இப்பதான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், வீடியோ பாக்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு என்கரேஜ்மெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, பாய். வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒன்றும் கோதுமை மாவு, அரிசி மாவு. ஏன்னா நம்ம டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அரிசி மாவும் கோதுமை மாவும் அரைச்சி வச்சுருக்கோம். கோதுமை மாவு தோசை இந்த மாதிரிலாம், சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி சுட்டுக்கலாம். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் இந்த மாதிரிலாம் சுட்டி எடுத்துக்கலாம். நான் டெய்லியுமே ரெகுலராக இட்லி, தோசை அந்த மாதிரி சுடாமல் புதுசாக பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் கேரட்டு, ஆனியன் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது தேங்காய் பாலில் கூட வச்சு சாப்பிட்லாம். அது யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு பணியாரம் தான் அம்மாட்ட கேட்டேன். அம்மா எனக்கு பணியாரம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இல்லை ஒர்க் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கார சட்னி. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தொட்டுக்கு நான் கார சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு பணிவான வேண்டுகோள், வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு என்கரேஜ்மெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.